MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. தனது உடைமைகளை கொடுக்க சொல்லுங்கள் என கூறி மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி போலீசில் புகார் அளித்திருப்பது இருவருக்கும் இடையேயான மோதலை மேலும் தகிக்க செய்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி இடையேயான விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மனைவியை பிரிவதாக அறிவித்த ஜெயம் ரவி விவாகரத்து கேட்டு மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முடிவு முழுக்க முழுக்க தன் கவனத்திற்கு வராமலும் தன் ஒப்புதல் இல்லாமலும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆர்த்தி ஜெயம் ரவியை சந்திக்க பல முறை முயற்சித்தும் முடியவில்லை என கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே பாடகி ஒருவருடன் ஜெயம் ரவியை இணைத்து பேசி கிசுகிசுகள் கசிய விவகாரம் பூதாகரமானது. உடனே வெகுண்டெழுந்த ஜெயம் ரவி வாழ விடு எனவும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரையும் இழுக்காதீர்கள் எனவும் கூறி விவகாரத்தை ஓரளவு தனியச் செய்திருந்தார். இந்நிலையில்தான் சென்னை அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் மனைவி மீது காட்டமாக மீண்டும் ஒரு புகார் கொடுத்து விவகாரத்தை சூடாக்கி இருக்கிறார். விவாகரத்து கேட்டது முதல் ஜெயம் ரவி தனியாக வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்னை ECRல் உள்ள ஆர்த்தியின் வீட்டிலிருந்து தனக்கு சொந்தமான உடைமைகள், பாஸ்போர்ட், கார் சாவி உள்ளிட்ட பொருட்களை மீட்டு தர கோரி புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகார் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆர்த்தியின் வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806.